श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 3வது அத்தியாயத்தில் 18வது மந்திரம். நவத்வாரே புரே தேஹி ஹம்சோ லேலாயதே பஹிஹி वशी सर्वस्य लोकस्य स्थावरस्य चरस्य च பெரும்பாலும் உலகத்தில் யாருமே கடவுளை பார்க்கணும் அப்படின்னு விரும்புறதில்லை. இல்லை கடவுளை பற்றி ஒழுங்காக சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் விரும்புறதில்லை. ஆனால் கடவுளை வழிபடுறதுக்கு மட்டும் விரும்புகிறாங்க. ஒருவேளை யாராவது தப்பு தவறி சில பேர் கடவுளை பார்க்கணும், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கடவுளை பார்க்க முடியுமா అని கேள்வி. கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அதையும் கேள்வி. அதுக்கு சாஸ்திரம் என்ன பதில் சொல்கிறதுன்னா, கடவுளை பார்க்கணும்னு ஆசை இருக்கணும், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கணும். ஆனால் நீ பார்க்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுனேது கூட சரியில்லை, பதில் புரிஞ்சுக்கலாம். கடவுளை பற்றி புரிஞ்சுக்கணும். உபனிஷத்துகள் சாஸ்திரம் எல்லாமே இந்த முயற்சி தான் நமக்கு புரிய வைக்கிறது. புரியணும், அவ்வளோதான். கடவுள் பார்க்கப்படுற வஸ்து இல்லை, ஆத்மா பார்க்கப்படுற வஸ்து இல்லை. தெரிஞ்சுக்கணும், முதல்ல கேட்டு அப்புறம் புரிஞ்சுக்கணும். இது சொல்கிறதுக்காக ஸ்வேதாஸ்வதர் கடந்த சத்சங்கத்தில் அதுக்கு முன்னாடியும் பல மந்திரங்களுக்குள்ள பார்க்க முடியாத அந்த பரம்பொருளை பற்றி எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நமக்கு பல வகையாக விவரிக்கிறார். கடந்த சத்சங்கத்தில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு மந்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரம்ம பரமாத்மாவுடைய ஸ்வரூப லட்சணம் சொல்கிறதுக்காக 12வது மந்திரத்திலிருந்து ஆரம்பித்தேன்னு சொல்லி, சச்சித் ஆனந்தம் பரமாத்மா, அந்த பரமாத்மாவே தான் உனக்குள்ளேயும் அந்த அம்சமே இங்கே பிரதிபலிக்கிறதுனால இதையும் சச்சிதானந்த ஸ்வரூபந்தான். அடுத்த மந்திரத்தில் அப்படிப்பட்ட இந்த பரமாத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் எங்கே முதல்ல புரிஞ்சுக்கணும், எங்கே தேடணும், இல்லைன்னா கொஞ்சம் தேடுதுன்னா விசாரணை பண்ணணும். அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உன்னோட ஹிருதயத்திலேயே நான் நானனி உனக்கே தோணுறதா,
அதனால் உன் ஹிருதயத்தில் கவனிக்கணும். அங்குஷ்ட மாத்திர புருஷா அப்படின்னு சொல்லி, அதுக்கடுத்த மந்திரத்தில் உன்னோட ஹிருதயத்தில் சொன்னதுனால அது அங்கே மட்டும்தான் இருக்கு. அவ்வளோ ஹிருதயம் என்ன சின்னதாக இருக்குது, அங்கே எப்படி அது இருக்கும்? அம்மா வயிற்றில் 9 மாதம் இவ்வளோ வளர்ந்திருந்தே கஷ்டப்பட்டோம் அங்கே. இப்போ பரமாத்மா அப்போ நான் சாகிற வரைக்கும், இந்த சரீரம் போகிற வரைக்கும் அவர் உள்ளே இருந்து சஃபகேட்டட் ஆகணுமா? எப்படி மூச்சு வாங்குவார், வெளிச்சம் எப்படி பார்ப்பார்? பாப்பம் உள்ள அப்படின்னு நினச்சிக்காது. உனக்கு உன்னுடைய திருஷ்டி ரொம்ப இப்படி டீஃபோக்கஸ் ஆனால் நீ புரிஞ்சுக்கிறது கஷ்டம். டீஃபோக்கஸ் இப்படி போனால் அப்படி போகக்கூடாது. அது ஃபோக்கஸ் ஆகணும். அப்போது ஒரு இடம் சின்னதை குறிப்பாக சொல்லணும். இதுதான் 10வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் விபூதி யோகத்தில் பகவான் கூட அர்ஜுனனுக்கு இதில் நான் இருக்கேன்னு நீ நினச்சிக்கோ அப்படின்னு ஒரு 70 சாம்பிள்ஸ் கொடுத்தாரு. அது எல்லாத்துடைய அர்த்தம் என்னென்ன இங்கே மந்திரத்தில் உபனிஷத்தினால அது சர்வகதம். சர்வகதம்னா உனக்கு புரியாது, உனக்கு புத்திக்கு மனசுக்கு எட்டாதனால நான் இங்கே ஹிருதயத்துலன்னு சொன்னோம். அதுக்கு பிறகு அடுத்த இந்த சர்வகதத்துவம் விவரித்து அதுக்கப்புறம் இது ஏதாவது ஒட்டிருக்க. இப்போ பந்தம் అనేది நமக்கு நிறைய லோகத்தில் இருக்குது. எல்லாருக்கும் நமக்கு தெரியும் நம்ம எப்படி பந்தப்பட்டிருக்கோம், எப்படி தப்பிச்சுக்க முடியல, கிளாஸுக்கு டைமுக்கு வர முடியல, சில நாள் வர முடியல, பந்திக்கப்பட்டோம் பல வகையாக. ஆனால் உண்மையாக இந்த பரமாத்மான்னு சொல்கிற ஆத்மான்னு சொல்கிறது இது ஒட்டியிருக்க. ஏதாவது இந்த உடம்புக்கு மட்டும்தான் ஒட்டியிருக்கா? இல்லை, எதுக்குமே ஒட்டுக்கலை. உன்னுடைய புத்தி மனசு அகங்காரம் சித்தம் எதுக்குமே ஒட்டுக்கலை. அப்படி சொல்லி 18வது ஸ்லோகத்தில் சர்வாதாரத்துவம், சர்வத்துக்கு ஆதாரமாக இருக்கின்றது அப்படின்னது அங்கே வரைக்கும் பார்த்தோம். இப்போ நமக்கு முக்கியமாக இந்த பதங்கள் இப்போ நான் கொடுக்குற இந்த ரீகேப் இது ரொம்ப முக்கியம். இது இவ்வளோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது சிந்தனை பண்ணுறதுக்கு நீ பெருசாக எங்கே உட்கார வேண்டியதில்லை, பெரிய புஸ்தகம் எடுக்க வேண்டியதில்லை, சிரமப்பட வேண்டியதில்லை. ஆனால் இது மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்போது 19வது ஸ்லோகத்தினை நம்ம ஆரம்பிப்போம். அபாணிபாதோ ஜவனோ கிரஹீதம் பஷ்யத்யசக்ஷு சஸ்ருணோத்யகர்ணः சவேத்தி வேத்யம் ந ச தஸ்யாஸ்தி வேத்தா தமாஹுரக்ரம் புருஷம் மகாந்தம். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து மந்திரங்கள் எல்லாமே கூட வேறு வேறு உபனிஷத்துகளில் கனெக்ட் ஆகிருக்கு. இன்க்ளூடிங் ருத்ரம், புருஷ சூக்தம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இப்போது 19வது இந்த மந்திரத்தில் சாராம்சம் என்னன்னா ஒரு வார்த்தையில் கொடுக்கணுமன்னா நிரவயவத்துவம். எந்த அவயவங்களும் பாகங்களும் இல்லாதனால சரியா அது விகாரம் இல்லை அதில். இப்போ எந்த அவயவங்கள் இல்லாமல் கூட
మరి அப்போது இங்கே இருக்கிற இந்த புலங்கள் என்ன அவயவங்கள்? இதுதான் நமக்கு ஒரு ஹர்டில், தடம். கடவுள்னு சொன்ன உடனே ஒரு மனிதனாக இருக்கணும். God, we want to be think in a person. பர்சனாக இருந்தால் அவயவங்கள் இருக்கும், அவயவங்கள் இருந்தால் விகாரங்கள் இருக்கும், விகாரங்கள் இருந்துச்சுன்னா அது சத்தியம் பிரம்மம் ஆக முடியாது. அப்புறம் அது தேசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும், காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும். இப்படி தேச காலங்களுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் தானே அது பரம்பொருள்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே அந்த விஷயத்தை நான் பொதுவான அர்த்தத்தின் தமிழ் அப்படி சொல்லிவிட்டு, இந்த மந்திரம் எங்கே நின்று எடுக்கப்பட்டது, அங்கே என்ன சொல்லப்பட்டது அதை சொல்கிறேன். இது முரண்பாடோடு இருக்கிற ஒரு மந்திரம், கான்ட்ரடிக்ஷன், ஸ்டேட்மெண்ட்டில் கான்ட்ரடிக்ஷன். இது சாஸ்திரத்துக்கு பழக்கம் இப்படி கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸு ஒன்று சொல்லும், திரும்பி அதுக்கு வெதிரேகமாக அடுத்தது சொல்லும். பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் அப்படிப்பட்ட கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தது இருக்குது. இது ஏதோ ஒரு ருஷி சொல்கிறாரு, ஸ்வேதாஸ்வரத்தை சொல்கிறாரு, அந்த ஆத்ம ஜானத்தை அனுபவப்பட்ட ஒரு முனிவர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சானு. ஆனால் அவர் சொல்கிறாருன்னா நான் சொல்லணும். அதனால் நான் எல்லாத்துக்கும் நானு சொல்லுவேன். இங்கே அதோடைய அர்த்தத்தை, ஆத்மா ஆன நான், எனக்கு கால்கள் கைகள் இல்லை, ஆனால் வேகமாக நடப்பேன், அப்புறம் வேகமாக பிடுங்குவேன். அதுதான் ஒரு கருத்து. அதில் எனக்கு கண்களும் இல்லை, காதுகளும் இல்லை, ஆனால் எல்லாமே பார்ப்பேன், எல்லாமே கேட்பேன். கான்ட்ரடிக்ஷன். என்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் என்னை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது. I know myself, but nothing can know me, nobody can know me. அதுக்கப்புறம் கடைசியாக அதான் அவ்வளோதான் கருத்து அதில் இருந்தது. அப்புறம் இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அது நான் அக்ரியம், முதல் ஆரம்பம் இல்லை. அக்ரியமன்னா சிறந்த. அக்ர பூஜை பண்ணணும். பெரிய யக்ஞம் யாகங்கள் பண்ணும்போதும் சில அக்ர பூஜைன்னா அதில் வயசானவர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல பூஜை பண்ணணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, வயசானவர் முதல் எல்லாத்துக்கும் மிஞ்சி மீறி இருக்கிற பெரிய பெருசாக பாராட்டி சொல்லத்தக்க. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா அனந்தன். பக்தி சாஸ்திரத்தில் பல வாட்டி அனந்த சயனான்னு சொல்கிறோம், நல்ல பாடுவோம். அனந்த சயனா ஹே ஜெகநாத கமல நயனா ஹே மாதவா அனந்த சயனா. அந்த வார்த்தை வேதாந்தபரமாக எடுத்து தவறு. அந்தம் இல்லாமல் இருக்கிறவர் எப்படி படுத்திருக்காருன்னு சொல்ல முடியும்? ஆனால் அங்கே என்னென்னா அந்த ஆதிசேஷுக்கு பேர் அனந்தனும் அது மேலே படுத்திருக்காருன்னு ஒரு பொம்மை காட்டி பிக்சர் போட்டு அது சொல்லி சினிமா எடுத்துட்ட அனந்த சயனா. பல அர்த்தம் சொல்லலாம், பட் இம்மிடியட்டாக புரிஞ்சுக்க வேண்டியது அனந்தம்னா இல்லாத இடம் இல்லை. அப்படி இருக்கும்போதோ எப்படி எங்கே படுத்துக்குவார், எதுமேட படுத்துக்குவார், எதுக்கு படுத்துக்கணும்? அந்த படுத்துக்கிறதுனேதுக்கு அர்த்தம் வேறு.
இப்போ அது வேண்டாம் நமக்கு. கொஞ்சம் சொல்கிறேன் ஒரு வார்த்தை. எனக்குள்ளே நான் அந்த செய்யத்தனிய வார்த்தை இங்கே கூட வரப்போகிறது. செய்யத்தி அண்ணா இங்கே வராது, புரதாரண்யத்துக்கத்தில் வரும் அடுத்த கிளாஸ். செய்யத் எபைடு ரெஸ்டிங் அப்படின்னா எதிலும் இந்த நாமரூப சர்வ ஜெகத்து மாயா பிரகிருதி எல்லாம் ரெஸ்டாக இருக்கின்றனதோன்னு சொல்கிறதுக்கு அவர் இதில் படுத்துக்கல, அதிலோ தான் இதெல்லாம் இருக்கேன். சரீரத்திலும் நான் இல்லை, என்னக்குள்ளதான் சரீரம் தோற்றம் தோணுறது காணப்படுறது. இதுதான் எல்லையற்ற அனந்தம். இப்போ இதுக்கு என்ன நிரவயவத்துவம், இந்த அர்த்தம் எல்லாமே அவயவங்கள் இல்லை. எங்கே வருது இந்த மந்திரம்னு சொன்னால், இது கைவல்யோபனிஷத்தில் வரும். ஆனால் இத்தனை வார்த்தைகள் எல்லாம் அந்த முதல் வார்த்தை அபாணிபாதோஹமசிந்திய சக்தி பஷ்யாமிய சக்ஷு சஸ்ருணோமிய கர்ணः அஹம் விஜானாமி விவிக்த ரூபः நச்சாஸ்தி வேத்தா மமசித் சதாஹம். ஆனால் அது அர்த்தம் இல்லை இதில் இருக்கு. எனக்கு அபாணிபாதோகம் ஓகே, ஆனால் நான் நடப்பேன், நான் எல்லா கை இருக்கிறபடி எடுப்பேன். பஷ்யாம சக்ஷு சஸ்ருணோமிய கர்ண, அச்சக்ஷு கண்ணில்லாமல் பார்க்குறேன், காதில்லாமல் கேட்குறேன். என்ன அர்த்தம்னா அடுத்ததையும் அங்கே நச்சாஸ்தி வேத்தா மமசித் சதாஹம், அகமான என்னை தெரிஞ்சுக்கிற இன்னொருத்தர் யாரும் இல்லை, எனக்கு நானே தெரியும். இது இப்படி புரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு பிரம்மத்துக்கு அதிகா எந்த அவயவம் இல்லைன்னு சொல்கிறோமா, ஆனால் மாயனால் உருவாக்கப்பட்ட இந்த இத்தனை சரீரங்களுடைய கண்கள், கால்கள், கைகள், காதுகள் எல்லாம் உபயோகப்படுத்திக்கிட்டு அத்தனை கண்களிலிருந்து அத்தனை காதுகள் மூலமாக அது பார்க்கறது, கேட்கறது, நடக்கிறது, கிரகிக்கிறது. பாருங்க, எனக்கு இல்லை கண், ஆனால் ஐயோ இங்கே இந்த பிரகிருதியில் இந்த கண்கள் வச்சுக்கிட்டு சரீரம் அது மூலமாக நான் பார்க்குறேன். கரெக்டு தானே? அப்படி தான் எல்லாம். அதே போல் நானாக நடக்கலை, ஆனால் எல்லா கால்கள் மூலமாக நான் தான் நடக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கணும். அபாணி பாதோகம் இதெல்லாம் சொல்லி இந்த மகாந்தம் புருஷம். இந்த அகமனே வார்த்தை சில இடத்துல கைவல்யத்தில் சொல்லும் போதோ நச்சாஸ்தி வேத்தா நச்ச அஸ்தி வேத்த மம சித் சதாகம், என்ன சித் ஸ்வரூபமாக இருக்கிற என்ன சதா அகம் அகம் அனி தோணுற என்ன வேறு இன்னொருத்தர் யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி என்ன அர்த்தம்? என்ன இன்னொரு பிரமாணம், இன்னொன்று அத்தாரிட்டி, ப்ரூஃபு யாரோ தெரிஞ்சுக்கிறது பற்றி இல்லை, நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று தெரிஞ்சுக்க முடியாதுன்ற அர்த்தம், இத்தனை கண்கள், காதுகள், மனசு இருக்க, மனசு தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்கிட்டேன். மனசுக்கு முன்னாடியே நான் இருக்கேன். இந்த மந்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதித்தியாசனத்துக்கு ரொம்ப உபயோகப்படுற ஹையர் லெவல் ஆஃப் வேதாந்திக் ஸ்டூடெண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் புரிஞ்சுக்கிட்டு சிந்திக்கணும்.
புரியலேன்னு சொல்லக்கூடாது, உதாரணங்கள் கொடுக்குறோம். பொதுவாக சொல்கிற உதாரணம் சொல்லி அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறேன். இப்போது கரண்ட்டு எல்லோரும் நிரந்தரம் உபயோகப்படுத்துகிறோம். இப்போது வெயில் காலத்தில் அதுதான் முக்கியம், கடவுள் நமக்கு கரண்ட். ஆனால் என்னைக்காவது நீங்கள் எப்போ அது கரண்ட்டுன்னு பார்த்தீங்களோ, கரண்ட்டுன்னு பார்த்தீங்களான்னு கேட்குறேன். எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டுட்டு அப்பப்பா கொஞ்சம் கரண்ட்டு காட்டேன், இதோ வயிறு கட் பண்ணி ஆகுது காட்டு, வயிறு கட் பண்ணி இப்படியே பார்த்துட்டு ஜன்ம ஜன்மங்களாக பார்த்துட்டு கரண்ட் பார்க்க முடியாது. அதனால் ஜன்ம ஜன்மங்களாக கோயிலாக சுற்று கடவுள்னு பார்க்க முடியாது. ஆனால் கடவுள்னு புரிஞ்சுக்கணும். எப்படி? கரண்ட்டு వ్యక్తமாக, கரண்ட்டுக்கு అని பல்பு கிடையாது, கரண்ட்டுக்கு வெளிச்சம் கிடையாது, கரண்ட்டுக்கு காற்று கொடுக்கறது கிடையாது, கூலிங்னஸ் கொடுக்கறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் பாருங்க, அச்சக்ஷு ஆனால் பார்க்குறேன், பஸ்யாமி அச்சக்ஷு ஸ்ருணோமி அகர்ணஹ. எப்படி? எங்கெங்கெல்லாம் அந்த கேட்ஜெட் இருக்கோ, இப்போ கரண்ட்டு ஃபேன் இருக்கிற இடத்துல எல்லாம் நான் சுற்றுவேன். இப்போ யார் சுற்றுறாங்க? நிஜமாக கரண்ட்டு சுற்றலை. ஆனால் கரண்ட் இல்லைன்னு ஃபேன் சுற்றாது. அப்போ கரண்ட்டு தான் சுற்றுறதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன கிரியா ஆகிடுமே, கர்த்தா ஆகிடுமே, கரண்ட்டு ஆகாது. பிரம்மம் இப்படி ஃபேனும் கரண்ட்டுனால தான் சுற்றுறதுன்னா அப்போ கரண்ட்டு சுற்றுறதுன்னு சொல்லலாம், சின்ன குழந்தைக்கு சொல்லலாம். அப்படி சொன்னால் கர்த்தృత్వం வருதே, பிரம்மல கர்த்தృత్వం கிடையாது. இப்போ அந்த கரண்ட்டை கூப்பிட்டுட்டு கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி கரண்ட் இப்போ இங்கே மக்களுக்கு பட்டிமன்றம் ஆயிடுச்சு. நீ சுற்றுறியா ஃபேன் சுற்றுறதா? என்ன சொல்லும்? நான் சுற்றலை, ஃபேன் சுற்றுறது. ஆனால் நீ இல்லைன்னா ஃபேன் சுற்றாதன்னு சொல்கிறாங்களே, அதையும் சத்தியந்தான். நான் இல்லைன்னா ஃபேன் சுற்றாது. அப்போ நீயே சுற்றுறேன்னு சொல்லலாம். இல்லை நான் சுற்றலை. ஏன்னா சுற்றிட்டுருக்கிற நான் இன்னொரு இடத்துல காந்திய வெளிச்சமாக இருக்கேன் நான். அப்போது நான் வெளிச்சமாக என்னுடைய குணம் சுற்றுறத, என்ன குணம் காற்று கொடுக்கறத. இன்னொரு இடத்துல நான் கூல்னஸ் கொடுத்துட்ருக்கேன், இன்னொரு இடத்துல ஹீட்டர்ஸ் கூட இருக்குல்ல, குளிர் இடத்துல ஹீட்டர் சூடு கொடுத்துட்ருக்கேன். இப்போது நீங்கள் இப்படி எல்லாம் எனக்கு சூடு அது இதுன்னு என்னை மேலே போட்டு இதெல்லாம் ஒன்று குணங்கள்னு சொன்னால் இது எப்படி சார் ஜட்ஜி நல்லா இருக்குமா? இது புரியணும், உதாரணம் நல்லா புரியணும். அப்போது அப்ளை திஸ். இந்த சூக்ஷ்மமாக சிந்திக்க பழகணும், வேறே வழியில். அதனால தான் புத்தினி சூக்ஷ்மமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு அதில் இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாட்டு நாள் முழுசாக நம்ம அப்படிய நடத்தை, ஜீவனம், நம்ம பார்க்குறது, நம்ம கேட்குறது, நம்முடைய எல்லாமே கவனத்தோடு வாழணும். சிரமம் இல்லை. அப்படிப்பட்ட சூக்ஷ்மமான புத்தியோட, சூக்ஷ்ம புத்தி அப்போ தான் புரிஞ்சுக்கணும். இன்னொரு உதாரணம் இன்னொன்று கொடுக்கலாம் நான். இதே போல் ஒன்றும் அனலைஸ் பண்ணால் போதும். ஆனால் அது அவ்வளோ டீப்பாக திங்க் பண்ணி அதில் அப்படி பண்ணுறது தான் நிதித்தியாசனம், மெடிடேஷன். சமயம் அதை கொடுக்கணும். அப்போது அது இன்னும் நமக்கு கிளாரிட்டி கொடுக்கும். பண்ணாமல் இது கூட ஏதோ கதை கேட்குற போல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ திரும்பி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கு டைம் கொடுத்துட்டு எனர்ஜி டைமு எல்லாம் அதுக்கு செலவு பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்தது, அதுக்கப்புறம் தூக்கம் வருது, புரியல அப்படின்னா. அதனால தான்
எவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் சரீரம் மனசு புத்தி புலங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறதோ அப்போவே நல்ல 24/7 அப்படி ஈடுபடணும். ஏன்னா நமக்கு தெரியாது அடுத்த நாள் அடுத்த வாரம் எப்படி இருக்கும், இந்த கண் இந்த காது வேலை செய்யுமா, இந்த புத்தி இப்படி இருக்குமா தெரியாது, வயசாக என்னாகும் தெரியாது. சரி, இதுதான் இதோடைய அர்த்தம். உதாரணங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்ததாக 20வது ஸ்லோகம். அணோரணீயான் மகதோ மஹீயான் ஆத்மா குஹாஷாம் நிஹிதோஸ்ய ஜந்தோஹ தமக்ரதுः பஷ்யதி வீதசோகः தாது பிரசாதான் மகிமானமீஷம் தாது பிரசாதான். இந்த ஈஸ்வர இப்போ இந்த மந்திரத்தில் ஈஸ்வர கிருப అనేది திரும்பி ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் அந்தர்யாமித்வம். అంతర్యామి ఈశ్వరునికి మరొక పేరు అంతర్యామి. మాండుక్య భాషలో சொல்லும்போது విరాట్ హిరణ్యగర్భ అంతర్యామి, విశ్వ తైజస ప్రాజ్ఞ, స్థూల సూక్ష్మ కారణ. அப்போ அந்தர்யாமித்வம் சொல்லப்படுறது. இப்போது பதங்களுடைய அர்த்தம் போல் நான் ஒரு வரி அப்படி அப்படியே சிம்பிளாக சொல்கிறேன். சின்னதில் எல்லாத்துக்குள்ள ரொம்ப சிறுசாக இருக்கிறது எல்லாத்துக்குள்ள ரொம்ப சிறுசானது. எகெயின் கான்ட்ரடிக்ஷன். பெருசாக இருக்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் பெருசானது. இது பலவாட்டி இந்த எக்ஸ்பிரஷன் உபனிஷத்துக்கள் சொல்லிகிட்டே இருக்கு. ஒரு உயிர் இருக்கிற ஜீவிக்குள்ள ஹிருதயத்தில் அது நிவசிச்சிட்ருக்கு. அது சொன்ன விஷயந்தான். அந்த வார்த்தை வச்சு தான் நான் அந்தர்யாமித்துவம்னு சொன்னேன். எப்படி இருக்குன்னா அடுத்த ஜந்துக்களை பற்றி நமக்கு தெரியல, அது என்ன நினச்சிக்கிறது என்னன்னு. நமக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நான் 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 நானன்னு தெரியாமல் தோணாத யாராவது இருக்காங்களே? தூக்கத்தில் தெரியலன்னு சொன்னால் சொல்லலாம் நீ. ஆனால் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கத்தில் உனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை அனு சொன்னால் கூட நீ இருக்கங்க. சரி, இப்போ நினைவை பற்றி சொல்லு. நான் 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 அதுதான் அந்தர்யாமி. அது ரொம்ப எளிசாக எடுத்துக்கூடாது. அந்த நானுன்னு தோணுறது, அந்த நானுக்கு எந்த ஒரு மேக்கப்பு டெக்கரேஷன் பண்ணாமல், எந்த காஸ்டியூம் போடாமல் அதையாக பார்க்கணும். அதனால தான் அதையாக பார்க்கறதுக்கு தான் சாஸ்திரம் சுத்த அகம்னு சொல்கிறது. அப்படி அதை அப்படியாவே பார்க்கறதுக்கே பல வருடங்கள் சிரவணம் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சுத்த அகமன்னு. ఎందుకన్నా நமக்கு பழக்கம் என்னன்னா அகமன்னாவே நான் அண்ணாவே நமக்கு வேறு எல்லா விசேஷங்களோட உடம்பு மனசு புத்தி புலங்கள் இதே தான் ஞாபகம் இருக்கும். கருப்பு வெள்ளை குள்ளம் வைரம்
தடியாக இருக்க ஒல்லி நான் இதில் தானே வரும் மனசில். நான் சிக்கு, எனக்கு இவ்வளோ வியாதிகள் இருக்கு. அதனால் அது இந்த இப்போ பழகினதில்லை. அது அநேக ஜென்மங்களை இத்தனை எத்தாசிரியர்கள் இருக்கும்போது பண்ணேன். இப்போ உனக்கு சான்ஸ் கிடைக்கிறது. யூ கேன் அனலைஸ் இட். வேறு சரீரத்தில் இருந்தால் இந்த புத்தி இவ்வளோ பக்குவமாக இல்லை, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோ ரிஃபைன் கிடையாது, அங்கே நீ செய்ய முடியாது. நீ செய்யாமல் இருந்தால் நீ ரொம்ப நஷ்டப்போவே, ரொம்ப கஷ்டப்படுவேன். போனதுனால கஷ்டப்படுவேன். அதனால் அதுதான் அந்த அந்தர்யாமி யாரோ கிடையாது, ஈஸ்வரனே தான். இந்த நானது சுத்தமானு பார்க்க சொன்னானே, அது ஈஸ்வரன் தான். சுத்த அகம்னு எங்கே கவனிக்கலாமன்னா, குட்டி குழந்தைகிட்ட பார்க்கலாம். குட்டி குழந்தைன்னா கொஞ்சம் உட்காருது 6 மாதம் இல்லை தாண்டி அப்படின்னு. அது சிரிக்கிற சிரிப்பு எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணிக்காது. ஆனால் எல்லாத்தையும் அப்படி கவனிக்கணும். சுத்தமாயிருக்கா, கோபம் கிடையாது, ஈர்ஷை கிடையாது, துவேஷம் கிடையாது, பொறாமை கிடையாது, ஆசை கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் சைத்தன்யம் வியக்தமாகிறது. சரீரத்துக்கு வலிச்சா அழு ரூபத்தில் வியக்தமாகிறது. கண்கள் நல்லா அப்படி பார்க்கும், துருன்னு பார்க்கும், கூப்பிட்ட உடனே அங்கே பார்க்கும், பாப்பா. காதுகள் சைத்தன்யம், ஆனால் அகங்காரம் இல்லைங்க. அந்த நிலைக்கு போகணும். அதனால தான் ஜீவன் முக்தனுக்கு அப்படிப்பட்ட குழந்தை கூட கம்பேர் பண்ணும். பாலவத்து உன்மத்தவத்து. அந்த அந்தர்யாமி, அந்த ஈஸ்வரனுடைய கிருபனால், இங்கே கிருபானேது திரும்பி இருக்க வேண்டியது. என்ன இது மாதிரி என்னன்னு சொல்கிறது? எனக்கே இதுக்கு போய் கேட்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வருது. எனக்கே இது கடிச்சது, எனக்கே இது பிடிச்சது, எனக்கே இது புரியறது. அப்படி சும்மா கேட்டால் தெரியல எனக்கு. பல வருடங்களுக்கு முன்னாடி நானும் எப்படியோ சாதாரணமாக இருக்கேன், இப்படியெல்லாம் யோசித்ததே கிடையாது. நானும் வேலை பண்ணேன், ரிட்டையர் ஆகிட்டேன், அது பண்ணேன், சம்பாதிச்சேன், வீடு கட்டிட்டேன், குழந்தைகளை எல்லாம் பண்ணேன். இப்போ எனக்கே இது கடிச்சது. உபனிஷத்து இந்த விதத்தில் படிக்கிற ஈஸ்வர கிருபா அப்படின்னு ஒன்று சொல்லிக்கலாம். அது என்னோடய புண்ணியவன்னு சொன்னால் கூட அது நமக்கு தெரியல. அது எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது? ஈஸ்வர கிருப்பான்னு சொல்லு. அப்படின்னா அந்தர்யாமியாக இருக்கிற ஆத்மாவை தன்னை தான் பிளஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், ஈஸ்வரன் கிருப்பன்னு சொன்னால் கூட இங்கே ஈஸ்வர கிருப்பா இப்போது அது குரு கிருப்பா, சாஸ்திர கிருப்பா, ஆத்ம கிருப்பையாக மாறிடுச்சு. ஸோ இப்படி எடுத்தாலும் என்ன, ஆத்மா ஈஸ்வர வேறு இல்லையே. அதனால் ஆத்ம கிருப்பான்னு சொல்லலாம், ஈஸ்வர கிருப்பான்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். அந்த நடுவில் இங்கே இந்த ரெண்டு நல்ல வேலை பண்ணணும், குரு கிருப்பா அண்ட் த சாஸ்திர கிருப்பா. சாஸ்திரம் இப்படி சாஸ்திரம் இருக்கணுமே. எங்கே இருக்க, வெளிநாட்டில் இங்கே எவ்வளோ பிரபஞ்சம் பெருசு இருக்குது, பாரத தேசம் இவ்வளோ இருக்கு, அவங்க என்னென்னமோ வச்சுருக்காங்க. இப்படி ஒரு சாஸ்திரம் இல்லையே. இப்படிப்பட்ட வித்யா இப்படி சொல்லி தர குருக்கள் அங்கே இல்லை யாருமே. என்னமோ நடக்குது. அதனால் கிருப்பனால் இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த சைத்தன்ய ரூபத்தில் இந்த ஜீவன் நினச்சிக்கிட்டவன
ஜீவனே அகங்காரமனே நான் இல்லை, நான் அந்த சிறந்த ஈசானனா இருக்கிற, ஈசானனை வார்த்தை அங்கே இருந்துச்சு, ஈசான ஈஸ்வரன் தான், அப்படின்னா பிரம்மம் தான், அது நான் தானே தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் அப்படி கண்டினியூஷன் டென்ஸில் இருக்கு, கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். தெரிஞ்சுக்கிட்டு எல்லா ஆசைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதுனால துக்கத்தில் விடுவிக்கப்படுவான். துக்கத்தில் விடுவிக்கப்பட்டான்னு சொன்னால் அவன் முக்தனாயிட்டான். எப்படிப்பட்ட முக்தனோ? இப்போவே இங்கவே ஜீவன் முக்தனாயிட்டான். இதுதான் அந்த மந்திரத்தோட அர்த்தம். இது கட்டோபனிஷத்தில் முதல் அத்தியாயத்தில் 2வது வள்ளியில் 20வது மந்திரம் அப்படியே ஃபுல்லாக இங்கே அதே மந்திரம் பூர்ணமாக முழுசாக. ஒரு 2 வார்த்தை பார்த்திங்கன்னா, அந்த கிரதுஹு அனே ஒரு பதம் இருக்கு, தம் அக்ரதுஹு. இந்த இடத்துல இந்த வார்த்தை பிருஹதாரண்யகத்தில் மட்டும்தான் வந்துச்சு, மறுபடியும் இங்கே சூச்சிக்கப்படும். கிரதுன்னா கர்மா, அக்ரதுஹு பஷ்யதி, ஆத்மான நானும் பிரம்மன் நான் எதுவுமே பண்ணலன்னு ஹி சீஸ். கீதையிலோ பகவான் சொன்னது போல், கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மய. கர்மத்தில் அகர்மத்தில் கர்மத்தினை பார்க்குறவன் அவன்தான் ஒழுங்கா பார்த்து புரிஞ்சுக்கணவன் என்னார். அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்லோகா. அடுத்தது தாத்துஹு அனே வார்த்தை இருக்கு இங்கே. தாத்துஹு பிரசாதாத்தன்னா இங்கே ஈஸ்வரன் அர்த்தம். பாருங்க, உபனிஷத்து புது பதங்களெல்லாம் உபயோகப்படுத்துறது. பொதுவாக தாத்துகள்னா இந்த பூமியில் கிடைக்கிற பல மினரல்ஸ் எல்லாத்தையும் கூட தாத்துகள் என்ன. நம்ம சப்த தாத்துகள் இந்த சரீரத்தில் இருக்க, மாம்சம், ரத்தம், லிம்ஃப் ஃப்ளூயிடு, அது இதுன்னு 7 சொல்லுவாங்க, மஜ்ஜா, போன் மேரோ, ஆல் சப்த தாத்துஸ். Because they are the support of the entire body to withstand and function. So Ishvara is like that. இந்த ஒரு உடம்பு இல்லை, சர்வத்தகி. அதனால் தாது பிரசாதாத். இந்த வார்த்தை ஆயுர்வேதத்தில் ரொம்ப முக்கியம். அதுக்குன்னே அப்படின்னா உள்ள தாத்துகளெல்லாம் சரி பண்ணணும், தோஷங்கள்னு சொல்லுவான். அதுக்குன்னே பேர் வச்சு மருந்துகள் சிலது இருக்கு. சரி, அப்புறம் அது மட்டும் இல்லை, இது பூர்ணமாக கட்டோபனிஷத்தில் எடுத்த மந்திரமாக இருந்தால் கூட இந்த முதல் வார்த்தை இருக்க அது கைவலோபனிஷத்தில் கூட வரும். ஆக்சுவலி இது முன்னாடி சொன்ன மந்திரத்தில் கைவலோபனிஷத்து, இந்த வார்த்தை சேர்த்து அந்த 2 ஸ்லோகங்கள் பக்கத்தில் வரும் கைவல்யோபனிஷத்தில். அனோரணீயான் அகமேவ தத்வத் மகானஹம் விஸ்வமஹம் விசித்திரம் புராதனோஹம் புருஷோஹமீஷः ஹிரண்மயோஹம் சிவரூபமஸ்மி. நம்ம பல ஸ்லோகங்களுக்குள்ளே பார்த்த எல்லா வார்த்தைகள் சேர்ந்து அழகானது. அதில் பார்த்தீங்கன்னா அனோரணீயான் அகமேவ தத்வத் மகான் அகம் விஸ்வம் அகம். அகம் வார்த்தை நிறைய வாட்டி வேணா கைவல்யத்து டைரக்டாக யூ தட் நீ யாரோ தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காது. அது மட்டும் இல்லை, புராதன அகம் தெரியும், புராதன அகம், புருஷா அகம், ஈஷா அகம், ஹிரண்மய அகம், சிவரூபம் அகம் அஸ்மி. ஒரு வார்த்தை அர்த்தம் தெரிஞ்சால் திரும்பி நிதித்தியாசனத்துக்கு. அதுக்கப்புறம்தான் அபாணி பாதம் அங்கே வரும். ஸோ அது இது 2 சேர்ந்து கைவல்லத்திலும் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. அடுத்தது 21வது மந்திரம்.
வேதாஹமேதம் புருஷ வேதாஹமேதமஜரம் புராணம் சர்வாத் சர்வ வேதாஹமேதம் அஜரம் புராணம் சர்வம் ஆத்மானம் சர்வகதம் விபுத்வம் விபுத்வாத் ஜன்ம நிரோதம் பிரவதந்தி தஸ்ய பிரம்மவாதினோ ஹி பிரவதந்தி நித்யம். எல்லா வரியிலும் ஈக்குவல் பதங்கள் இல்லை, ஆனால் படிக்கிறதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இது எங்கே ரெஃபரன்ஸ் இதுக்குன்னா ஒரு முதல் வார்த்தை புருஷ சூக்தத்தில் வருது. வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நானிய பந்தா அயனாய வித்யதே யக்னேன யக்ன அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகும். ரொம்ப முக்கியம். இதில் மேலே சொன்ன விசேஷணங்கள் இருக்க பார்த்தீங்களா, 12வது சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஒரு வார்த்தை. அது எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து ஒரு ரீகேப்சியூல் அதுபோல் சொல்கிற மந்திரம் இது. எனக்கு தெரியும், அது நானு தெரியும். எனக்கு தெரியும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். இது குவைட் ஆப்போசிட். எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப மோசம். எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தெரிஞ்சுக்கிறேன். நீ வா உட்காரு, நான் சொல்லித்தரேன். அகம் வேத. அகமன் என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படி கூட சொல்லலாம். எனக்கு தெரியுமன்னா ஏதோ அந்த கடவுளை பற்றி, அவருடைய புருஷம், மகா விபூதி, இதெல்லாம் அந்த லெவலில் சொல்கிறது போல் இருக்கும். இப்போ புருஷ சூக்தம் படிக்கும்போது அர்த்தம் தெரியல, வேதாந்த சிந்தனை இல்லாதவனுக்கு என்ன இருக்கும்? இதோ பகவான் எல்லா ரூபத்தில் இருக்கனால, பகவானே இதோ இந்த முருகன் இதா, அதனால் நான் உனக்கு மஞ்சள் ஜலம், தேங்காய் ஜலம் இதெல்லாம் ஊற்றிட்டேன், உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன். ஓம் சஹசிர சீர்ஷா புருஷா சஹசிராட்ச குளிப்பாட்டு அதெல்லாம் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஓகே பெட்டர். பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறதே ஓரளவுக்கு பெட்டர். ஆனால் தெரியறது இல்லை, புரியறதுன்னு சொன்னானே ஆரம்பத்தில், அது அகம் நானே தான் எனக்கு புரியும். அதான் சொன்னேன், எனக்கு தெரியும், அது நானே தானே தெரியும். அப்புறம் பிரம்மவாதிகள், இந்த ஞானத்தின் அடைஞ்ச முன்னோர்கள் நிறைய பேர் எப்பவுமே சொல்லப்படுற அந்த பிரம்மம் இதுதான், நான் தான். அதே இத்தனை உபனிஷத்துக்கு என்ன கடைசியில் அதை சொல்கிறது? நான் யாருன்னு சொல்கிறது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு போய் இவ்வளோ சாஸ்திரமாக சார், எனக்கு என்ன சார் கிடைக்கும்? வேறு ஏதாவது படித்தா பாருங்க, அங்கே எனக்கு 40,000 சம்பளம் தராங்க, 50,000 சம்பளம் தராங்க, டிக்கெட்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்களே எல்லாம் எனக்கு அனுப்புகிறாங்க, வெளிநாடு எல்லாம் அனுப்புகிறாங்க. அப்படி கேட்குறவனுக்கு இது இல்லை, இந்த வித்யா இதாப்பா கிடைக்க வேண்டியது. என்ன சேலரி, எது இதுக்கு ஈடாக இருக்கும்? எந்த சம்பதை, எந்த செல்வம் இதுக்கு ஈடாக இருக்கும்? அதனால்தான் சாஸ்திரம் பெரிய பணக்காரன் யாருன்னா இந்த ஞானம் வச்சிருக்கிறவன் தான்.
பெரிய அதிருஷ்டமான யாருன்னு இந்த ஞானம் வச்சிருக்கிறவன் தான், பெரிய பேரு புகழ் இருக்கிறவன் யாருன்னு இந்த ஞானம் வச்சிருக்கிறவன் தான், ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறவர் யாருன்னா இவன் ஞானி தான். அது புரியும். திருப்தியோடு இருக்கிற, நிறைவோடு இருக்கிற யாரும் இந்த லோகத்தில் அந்த ஞானி தான். எதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாதவர்னு இவன் தான், எதை ஆசைப்படாதவன் இவன் தான். இனிமேல் என்னதான் வேணும்? என்ன அது எல்லாத்துக்கும் பெருமை? எப்படி? ஞானம். என்ன ஞானம்? இந்த ஞானம். அதனால அந்த பிரம்மத்துக்கு தேகம் இல்லாதனால சொன்ன இல்லையே, முன்னாடி மந்திரங்கள் எல்லாத்துக்கும் கருத்து மிக்ஸ் ஆகி வரும். அவயங்கள் இல்லை. தேகம் இருந்தால் தான் அவயங்கள் இருக்கும். உடம்பு இருந்தால் கை, காலு, மூக்கு, கண்ணு எல்லாம் இல்லாதனால அவருக்கு மூப்பு கிடையாது. மூப்பு இல்லாததே, தேச கால ரஹிதமானதே, எப்பவுமே ஒரே போல் இருக்கிறது. இந்த எப்பவுமே ஒரே போல் இருக்கிறதுக்கு இங்கே வார்த்தை புராணம் உபயோகப்படுத்தப்பட்டது. நிறைய வாட்டி வந்துச்சு. அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பாகவதம் படிக்கக்குள்ள வந்து சொல்லிட்டேன். அந்த புராணம்னே அதுக்கு அப்படி சொன்னாருன்னா சென்ட்ரலாக கொடுக்குற மீனிங்கு புறாபி அது எப்போ சொல்லியிருந்தா கூட இப்போ புத்தம் புதுசாக இருக்கும்ப்பா, கேட்டுட்டு இருந்த நல்லா இருக்கும். ஊறுகாய் எப்போ ஊற வச்சதா, ஆனால் இப்போ எடுத்து சாப்பிட்டா எவ்வளோ ருச்சியாக இருக்க. அதுதான் அதுக்கு ஊறுகாய், அதுதான் வேணும். என்ன புறா அபி நவம். நவம்னா புத்தம் புதுசு, ரொம்ப படுசு, ஆனால் புத்தம் புதுசு. இருந்து அப்படிப்பட்ட அது எல்லாத்துக்கும் உள்ள அந்தரத்தம சாரமாக த எசன்ஸை இருந்த நடமாடாத எல்லாத்துக்குள்ளேயும் இருந்த வியாப்தமாக இருக்கிற அந்த பிரம்மம் எனக்கு தெரியும். அந்த பிரம்மம் எனக்கு தெரியும். அங்கே வந்து எனக்கு தெரியும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. அகம் வேத, வேத அகம். ஆனால் அதுக்கு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? இவ்வளோ படித்தது அது நானுன்னு எனக்கு தெரியும். எந்த நான்? லக்ஷார்த்த நான், வாட்சார்த்தம் இல்லை. வாட்சார்த்தம் நான் வேறு. நான் சோ, என்னோடய டேட் ஆஃப் பர்த், மை பேரண்ட்ஸு, என்னோடய ஊர், என்னோடய குலங்கோத்திரம், அதெல்லாம் வாட்சார்த்தம். லக்ஷார்த்தம் நீ சைத்தன்ய ஸ்வரூபம், பிரம்மம், ஆத்மா, ஈஸ்வரன். நீ ஒன்று தான், ஈஸ்வரன் தனியாக வேறு இல்லை. இப்படி புரிஞ்சுக்கிறதுனால ஒருவேளை நீ நம்பிட்டுருக்கிற, இவ்வளோ நாடு நீ கும்பிட்டுட்டு இருக்கிற அந்த ஈஸ்வரனை கண்ணு குத்துவார, காது குத்துவார, ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் ஒன்று கட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு, அசல் நீ நான் வேறு எங்கே இருக்கிறோம்? ஏன் இவ்வளோ நாள் சிரமப்பட்டு இந்த அறியறதுக்கு? ஏன்னா நான் ஸ்வேதாஸ்வதர கிளாஸுக்கு போகல, அதையும் ஒழுங்க போகல. ஆனால் அவர்கிட்ட சொல்லிக்கணும், சரி பரவாயில்ல, எப்படியோ படித்து முடிச்சுட்டு வந்துட்டீங்க, வா இனிமேல் நீ நான் வேறு கிடையாது போ அப்படின்னு சந்தோஷப்படுவார் தவிர கோச்சிக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஏதாவது பயம் இருந்துச்சுன்னா உனக்கு சாஸ்திரம் புரிய மாட்டேங்குதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஏதாவது சந்தேகம் உள்ள இன்னும் அப்படி க்ராப்பப் பண்ணால் உனக்கு இன்னும் சாஸ்திரம் நல்லா கேட்கணும், இன்னும் நிறைய கேட்கணும். சரியா? அப்படி இதுதான் இந்த மந்திரத்துடைய அர்த்தம். புருஷ சூக்தத்திலிருந்து அந்த பதம் முக்கியம். சரி, அடுத்தது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அதச்சதுர்த்தோத்யாயः, 4வது அத்தியாயம். 3 அத்தியாயங்களை எப்படியோ முடிச்சிட்டோம். ஸ்வேதாஸ்வதர் இன்னும் 3 அத்தியாயங்கள் இருக்கு. சில அத்தியாயங்களுக்குள்ள மந்திரங்கள் எத்தனை இருக்குன்னு என்ன தெரியல. மொத்தம் 113.
இப்போது தனித்தனியாக நம்பர் பார்க்கணும். 3 முடிச்சிட்டோம், பரவாயில்ல. நமக்கு எதுக்கு என்ன முடிக்கிறது, என்ன ஃபினிஷ், வாட் ஃபினிஷ், எதுக்கு ஃபினிஷ் கடிச்சிட்டு எனக்கு இன்றைக்கி இந்த 1 ஹவரில் எனக்கு இப்போ இங்கே கடிக்கணும், சத்தியம் இங்கே கடிக்கணும். நான் அப்புறம் போய் வீட்டில் அப்புறம் படிச்சுக்கிறேன், அடுத்த வருஷம் படிச்சுக்கிறேன், இன்னொரு வாட்டி அதனால தான் the live class teaching is very 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 important. அது ஒருக்காகவும் நீ காம்ப்ரமைஸு பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அந்த வித்தியாசம் அவங்களுக்கே தெரியும். ஆனால் ஏதோ காரணத்தினால பாப்போம் ஆயிடுது, வர முடியாமல் ஆயிடுது. நம்ம கையில் இல்லாத மாதிரி சிலது ஆகிடும். அதனால தான் இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு கிடச்சதா, இன்றைக்கி நான் 100% அட்டென்ஷன் ஸ்ரத்தா பக்தியோடு இருந்து இப்போ அது கிரகிச்சுக்கிறேன். இதுதான் இந்த ஞான விஷயம் போதத்தில் இருக்கிறது. இன்னொன்று, நம்ம இங்கே ரொம்ப நேர்மையாக பேசுகிறோம், ரொம்ப ஆழமாக பேசிகிட்ருக்கிறோம். 11வது உபனிஷத்தை 12வது உபனிஷத்து என்னோட கணக்கில் இது என்ன கைவல்யம் கணக்கில் வராது 10ல், ஆனால் அதி படித்தோம் 12வது உபனிஷத்து இது. பட் அது எல்லாமே கேட்குறதுக்கு நான் படிச்சிட்ருக்கேன், எல்லாமே இந்த விதமாக கேட்குறதுக்கு உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கல. சில நான் அங்கே எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இப்போது இந்த காலத்தில் அப்படியெல்லாம் நினச்சிட்டா அது அதனால் கடிச்சது வாங்கிக்கோ, இப்போ அள்ளிக்கோ. அதனால் ட்ரை டு கிராஸ். அப்போது இதே இப்படியெல்லாம் இருக்குது, இப்படி புரியல, தென் கோ, படிச்சது ஏதாவது எடுத்து கேளு, ஸ்ரத்தையோடு கேளு. செகண்ட் கோர்ஸ் மாதிரி அப்படி வச்சுக்கணும். இப்போ ரிட்டையர் ஆகிட்டோம், நமக்கு ஒன்றும் பெருசு இல்லை, நான் ஐ கேன் ரெட்யூஸ் மை உலக விஷயங்களை நான் குறைச்சிக்க முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினச்சிக்கிறவனும் தீவிர முமுட்சு உத்தம அதிகாரி பண்ணு. முடிஞ்ச வரைக்கும் பண்ணு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தலை ஹெவியாக இருக்க நிறுத்துடு, படுத்துக்கோ, நல்லா சாப்பிடு, திரும்பி பண்ணு. இன்றைக்கி லீவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணு, ஃபாலோ பண்ணு, ரீகனெக்ட் பண்ணிக்கோ. அடிக்கடிக்கு கீதான்றார், புருகதாரண்யகன்றார், என்ன ஏதாவது அப்படின்ட்டு ஆர்வத்தோடு இருந்தால் 10 உபனிஷத்தில் ஒழுங்காக படிக்கலன்னு. அதனால தான் ஆயுஷ் பத்தாது, வாழ்க்கை பத்தாது, ஒரு கோர்ஸ் பத்தாது. இப்போ எனக்கு கணக்குப்படி முறைப்படி நானும் வியாசபீடமேத்த உட்கார்ந்ததுக்கப்புறம் இப்போது ஆல்மோஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஒரு செட் ஆஃப் டீச்சிங் சிஸ்டமேட்டிக். கீதா எடுத்து 12 உபனிஷத்து அங்கே முடியறது, இங்கே முடியும். முடிஞ்ச 4 பிரம்மசூத்திரம் பார்க்கணும். அது யாருக்கு எங்கே சொல்ல முடியுமோ, எப்படி சொல்லணும் என்னது ஈஸ்வரனுடையது. பட் இது கிரேட்டஸ்ட். அது அப்போது எனக்கு நான் ஒரு ஆச்சாரியனாக இருந்து இதையே பிடிச்சிருந்து இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த வேலைன்னு நினச்சிட்டு இருக்கிற நான் அந்த பிரஸ்தானத்திரயத்தினி அஃப்கோர்ஸ் கூட ராமாயணம் பாகவதம் எவ்வளோ படித்தோம், ஏன்னா அதெல்லாம் சப்போர்ட்டிவ். அதனால் இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான இது. இந்த கிளாஸ் అనేది இது உபனிஷத்து கிளாஸு. தகுதி இருக்கணும், கொஞ்சம் கேட்குறதுக்காவது தகுதி இருக்கணும். சரி, சைட் பாயிண்ட் அதெல்லாம் ஸ்லோகம் படிக்கல. இல்லை ய ஏகோ வர்ணோ பகுதா சக்தி யோகாத் வர்ணானேகான் நிஹிதார்த்தோ ததாதி.
विचैति चान्ते विश्वमादौ च देवः स नो बुद्ध्या शुभया संयुनक्तु. உண்மையாக சொல்லணும்னா அந்த முதல் 3 அத்தியாயத்தில் அழகாக டீச்சிங் முடிஞ்சு போயிடுச்சு. பிரம்மம் என்ன சொல்லியாச்சு, அந்த பிரம்மம் நானன்னு சொல்லியாச்சு, எல்லா விஷயங்களும் வந்தது. எல்லா உபனிஷத்துகளோட நின்று அங்கங்கிருந்து எடுத்து சாரதமமாக சொல்லி முடிச்சாச்சு. பட் ஸ்வேதாஸ்வதரர் நாட் சாட்டிஸ்ஃபைடு மேபி. சரி, இன்னொரு வாட்டி திரும்பி இன்னொரு திருஷ்டிகோணத்தில் இன்னும் கொஞ்சம் கூட பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது அந்த ஹையர் டீச்சிங் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 3வது அத்தியாயம் கடைசியில் பேசின அந்த விஷயங்கள் அது எட்ட மாட்டேங்குது, கொஞ்சம் சிரமமாக இருக்குது, சில தடங்கள்னு சொல்லிட்டேன் இல்லையா. அதுக்காக ஒரு பிரார்த்தனை ரூபத்தில் திரும்பி இந்த மந்திரம், பொதுவாக பிரார்த்தனை முதல்ல தானே வரணும், திரும்பி கூட அதனால தான் சொன்ன ஈஸ்வர கிருபா தாத்து பிரசாதாத். நீ எனக்கு எட்டு நின்று என்ன பிடுங்குவியோ பிடுங்கிக்கோ, எனக்கு என்ன இல்லாமல் செய்கிறியோ செஞ்சுக்கோ, ஆனால் எனக்கு சஸ்தங்கம் சாஸ்திர வேணும், எனக்கு ஞானம் வேணும். நான் மிச்சம் இல்லாத பற்றி கவலைப்படல. நீ என்கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்துட்டீங்க, எனக்கு எனக்கு குடும்பத்தை நல்லா வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் உன்கிட்ட பிரார்த்திக்கவே மாட்டேன். இது பிரார்த்திக்கணும். அதனால தான் பிரார்த்தனை ரூபத்தில் இருக்கு. இதையோட சாராம்சமாக தான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, அங்கே பதங்கள் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒரே ஒரு அந்த இங்கே பாருங்க, ஒரே ஒரு பகவான் எந்த விசேஷணமும் வர்ணம்னா கலர்ன்னு சொல்லும்போது விசேஷணம் இல்லையா. அவர் ரொம்ப ஃபெயிராக இருக்காருன்னா அவருக்கு ஒரு விசேஷணம், ரொம்ப படித்தவன்னா ஒரு விசேஷணம். அந்த வர்ணமன்னானும் விசேஷணமன்னானும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்படி எந்த ஒரு கலர்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு, அது ஈஸியாக புரியும். எந்த ஒரு கலருன்னா அப்படி நீங்கள் திரும்பி நமக்கு தெரிஞ்சு எங்கள் சுவாமி ப்ளூ கலர் சுவாமி, கருப்பு சுவாமி, அப்படி ஆகிடும். இவரமோ கமலாப்பழம் போல் இருப்பார். ஆமாம், முருகனும் அந்த அம்மா ஞானப்பழம்னு கூப்பிட்டான். ஆனால் இவர் ரொம்ப அழகன்னா முருகன்னு தான். அதனால் கேலண்டரில் ரொம்ப அழகாக போடுவாங்க. அப்படியே முத்தம் கொடுக்கணும் தோணும், கட்டி பிடிச்சிக்கணும் தோணும். அப்படி போகுதுங்க. அதனால தான் அந்த வர்ணம் అనేది உபயோகப்படுத்துறதுக்கு நான் ஜாகிரதை. விசேஷனம் இல்லாத, ஆனால் அப்படி என்ன அர்த்தம் இப்படி புரிஞ்சு, எந்த உருவம், எந்த வர்ணம், எந்த நாமம் தனியாக குறிப்பாக இல்லாமல் இருந்தால் கூட அநேக வர்ணங்களை, அநேக ரூபங்களை, அநேக நாமங்களை காணப்படுறாரு. இதுக்கு ஒரு உதாரணம், இந்த ஸ்லோகத்துக்கு அடிப்படையாக இருக்கிற உதாரணம் ரொம்ப சயின்டிஃபிக் உதாரணம். எல்லோரும் சின்ன வயசில் ஸ்கூலில் எல்லாம் படித்தது சயின்ஸ் கிளாஸில். பொதுவாக இந்த லைட்டுன்னு சொல்கிறோமா, லைட் అనేది அது ஒரு கலர் தான். ஒன்றுன்னா நம்ம ஏதோ பண்ணுறோம், பல்ப் அது வேறு. ஜெனரலாக சூரியன்கிட்ட இருந்து வெளிச்சம்னு சொன்னால் ஒயிட். அது ரொம்ப பீம் லைட் இதெல்லாம் போடும்போது நம்ம கூட அது அப்படியே ஒன்று ஒயிட்டாக தெரியும். அது கலராக கூட மாற்றலாம். இந்த ஆதியோகிக்கு போடுவாங்களே கலர் லைட் போடு. பட் ஜெனரலி சயின்டிஃபிக்கலி அந்த லைட் இஸ் ஓன்லி ஒன் சிங்கிள் கலர் ஒயிட். ஆக்சுவலி கலர்லெஸ்ன்னு சொல்லலாம். அது ஒயிட்டுன்னு கூட சொல்ல முடியாது. கலர்லெஸ், சம் கைண்ட் ஆஃப், நமக்கு என்னென்ன அது ஃபோக்கஸாக இது வெளிச்சம் வந்த உடனே ஒயிட்டுன்னு நினைக்கிறோம்.
இப்போது இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாலும் சூரியன் வெளியில் இருந்தால் கூட இங்கே ஒரு வெளிச்சம் வரும் இந்த ஹாலுக்குள்ளே. அது எப்படி வந்துச்சு? நீ அது அப்படி என்ன கலருன்னு சொல்ல முடியுமா? ஆனால் தெரியுறது எல்லாம். அது ஒரு ப்ரிசம்குள்ளே நுந்தி பாஸ் ஆயிடுச்சுன்னா அது வெளியில் வரும்போது 7 வர்ணங்களோட வானவில்லு போல் இந்த 7 கலர்ஸ் காணப்படுறது. அது எப்படி? ஒரு மீடியா. அந்த ப்ரிசம் అనేది என்ன? இந்த కలర్ ఇల్లాద నామం ఇల్లాద రూపం ఇల్లాద இந்த బ్రహ్మను మాయా అనే ప్రిజంలో నుండి అప్పుడు వ్యక్తమాగంబోదు ఆహా వాట్ ఏ మల్టీ డైమెన్షనల్ బ్యూటిఫుల్ சினிமா ஸ்கோப். அப்பா என்ன ஸ்கோப் சொல்லவே முடியாது சார். ஸ்கோப்லெஸ் ஸ்கோப். அனந்தரூபா அனந்தநாம. பட் ரியல்லி நோ நாம நோ ரூபா. அவர்ணனாக இருந்தால் கூட நானாவர்ணமாயிடுறாரம்மா. இது இப்படி புரிஞ்சுக்கணும். முன்னாடி சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் தான். வாட் எவர் யூ சி, வாட் எவர் யூ ஹியர், வாட் எவர் யூ டேஸ்ட், வாட் எவர் யூ லுக், வாட் எவர் யூ டச், எல்லாமே பிரம்மனுடைய எக்ஸ்பிரஷன். கரண்ட்டுன்னு நேராக பார்க்க முடியாது, அதே போல் தான் பிரம்மனு நேராக பார்க்க முடியாது. பட் யூ கெஸ் த்ரூ திஸ். இதிலிருந்து எல்லாம் பிரம்மன் தான். ஏன் இது இருக்கே, அந்த இருக்கேனே இது வச்சே பிரம்மம். ஈஸ்னஸ் இஸ் தேர் அப்படின்னு சில உதாரணம் கொடுக்க போகிறார் அப்புறம். ஆனால் கான்செப்ட் இது புரிஞ்சுதா? ప్రిజంలోనుంది బ్రహ్మం అనంత తేజస్. మాయా కూడా వ్యక్తమాగుదు. మాయా సహిత బ్రహ్మనాముದು ஈஸ்வரனாகும்போது பலது மல்டி டைமென்ஷனல் அப்படி மாறுறார். அதே விதமாக இந்த ஆயிடுச்சா. எதுக்கு அப்படி ஆயிட்டு என்ன பண்ணார்? அவருக்கு என்னதான் ஆகணும்? வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு கேள்வி கேட்டால் அவருக்கு ஒன்றும் ஏதோ ஒரு பெரிய பர்பஸ் வச்சிருக்கிறது போல் ஓகே ஒரு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அனிர்வச்சனீய ஒரு சங்கல்பம் ஏதோ வச்சிருக்காரு. சம் ப்ராஜெக்ட் இஸ் தேர் அவருக்கு என்ன போல் தோணும். ஏன்னா நமக்கு தெரியலையே எதுக்காக இவ்வளோ பெரிய உலகம் வச்சுட்டாரு, எதுக்கு நடத்துகிறாரு நமக்கு தெரியாது. அந்த பதில் என்னென்ன அதுக்கு அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. பிரம்மனுக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் கிடையாது. பரமாத்மாக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த புராணங்கள் கதைகளிலிருந்து வெளியே வந்துடனா நீங்கள் அதெல்லாம் தாண்டி எத்தனையோ படிகள் மேலே வந்துட்டீங்க. இந்த உபனிஷத்து கேட்குறீங்கன்னா டோன்ட் ஸ்டக் அப் அண்ட் எகெயின் அதில் போய் மாட்டிக்கிட்டு கேள்விகளை கேட்கக்கூடாது. அது இருக்கணும் அப்படி. அது யாருக்கும் அது அவங்களுக்கு நமக்கு இந்த என்கொயரி தான் முக்கியம். நிஜமாக கிருஷ்ணா பிறந்தாரா, நிஜமாக வைகுண்டம் இருக்கா, இந்த கேள்விகள் கேட்காது. நீ அதுக்கு உனக்கு பதில் தேவையில்லை. அது யாரும் இருக்காருன்னு சொன்னால் உனக்கு ஒன்றும் இல்லை, இல்லைன்னு சொன்னாலும் உனக்கு ஒன்றும் இல்லை. உன்னுடைய என்கொயரி வாட் இஸ் த ரியல் நேச்சர் ஆஃப் திஸ் காட். அதனால் டோன்ட் ப்ரோப் இன் டு தட். அதில் தலையிடாது, இதில். அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். அதெல்லாம் லோயர் லெவல் எல்கேஜி. லோயர் வெர்ஷன் ஆஃப் தி நேற்றுக்கு பகவத்கீதா கன்க்ளூஷன் சம்மரி கொடுக்கும்போது ஈஸ்வரனை பற்றி சாஸ்திரம் 3 வகையாக 3 லெவலில் சொல்லும். சாஸ்திரமே சொல்லும். கீழப்படி லோயர் வெர்ஷன் எல்லாம் உங்கள் ஆண்ட்ராய்டு எல்லாம் ஃபோன் எல்லாம் வெர்ஷன் மாறிட்டே இருக்குமே. ஓல்டு வெர்ஷனை யூ ஆர் யூஸிங், அப்டேட் பண்ணுங்கோ, இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லி எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லும். ஸோ லோயர் வெர்ஷன், மிடில் வெர்ஷன் அண்ட் த ஹையர் வெர்ஷன். Lower version is Ekarupa Bhakti. Middle version is Vishwarupa Bhakti.
ஹையர் வெர்ஷன் இஸ் அரூப நிர்குண பக்தி ஞானம். அது மூணுமே கலந்துதான் கூட இருக்கும் உபனிஷத்தானா கூட. ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த அடுத்த உதாரணங்கள், முன்னாடி பார்த்த உதாரணம், இதெல்லாம் அந்த விஸ்வரூப பாவனை முதல்ல வரணும். நீ உனக்கு 24/7 யூ ஆர் சீயிங் த காட் அப்படின்னு உனக்கு தெரியணும். 24 மணி நேரம் எல்லா சமயத்திலும் நான் கடவுளை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா இந்த வரப்போகிற மந்திரங்களுக்குள்ள அது வரும். இதோட அர்த்தம் ஆல்மோஸ்ட் சொல்லியாச்சு. இன்னும் 2 வார்த்தை இருக்கேன். ஜீவர்களுக்கோசம்தான் அவர் பண்ணுறாரு தவிர ஜீவிகளுக்கு இங்கே கர்ம பலங்கள் இருக்கு. அதனால இவங்களுக்கு வேண்டிய அமைப்பெல்லாம் வேணும். இந்த பஞ்சபூதங்கள் வேணும், உலகம் வேணும், அப்புறம் அவங்க கர்ம பலத்தினை தீர்த்துக்கணும். அப்போ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாழ்கிறதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் சப்ளை பண்ணணும். வெளிச்சம் வேணும், தண்ணி வேணும், அது வேணும், காய்கறி வேணும், எல்லாம் நான் சப்ளை பண்ணணும். ஸோ ஃபார் தி சேக் ஆஃப் தி ஜீவாஸ் இந்த வேலை எல்லாமே. அதனால் அவருடைய ஆனால் யாருக்கிட்டாவது பாரோ பண்ணி கடன் வாங்கி எல்லாம் பண்ணார். அவரோட சொந்த சக்தினாலேயே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறார், அப்படி உருவாக்குறாரு. அப்புறம் எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் இருக்கிற போலும் அதே சிருஷ்டி ஸ்திதி லயங்கள் எல்லாம் பண்ணுறாரு. திரும்பி அவருக்குள்ளே எல்லாமே லயமாகிறது. அந்த பரமேஸ்வரன், இதுதான் முக்கியம் பிரார்த்தனை. அந்த பரமேஸ்வரன் ஓகே. ஏன்னா நிறைய எனக்கு புரிய மாட்டேங்குது, சயின்ஸுக்கு என்னதான் புரிஞ்சது. அதனால் இந்த பகவானுடைய அனந்த மாயா சக்தியோடு அவர் வியக்தமாகும் போது இந்த ப்ரிசனில் வந்த கலர்ஸ் போல் அது எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு அளவு எங்கே, எல்லை எங்கேன்னு தெரிய மாட்டேங்குது. இது என்னான்னு சொல்லணும், வாய் திறந்தப்பா அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த பரமேஸ்வரன் நம்ம எல்லோரையுடைய மனசு புத்திக்குள்ள நல்ல விதமான ஆலோசனைகள் எண்ணங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும் பிரார்த்தனை. இதோடு இங்கே நிறுத்துக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.